ஆமென். ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இன்னொரு விஷயம், எல்லாருமே இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு புதுமையான ஒரு வசனமா இருக்கும். ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். கவனிங்க, இந்த விஷயத்திற்காக நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க போறோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, சம்கார் யாகேல் அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சா, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். பெரும்பாதைன்னா என்ன? பெரும்பாதைன்னா என்ன? பெரும் பாதை அப்படின்றது சொல்றது நம்ம ஊரினுடைய கணக்கின்படி நம்ம பார்ப்போம்னா ஹைவேன்னு அர்த்தம். ஹைவே ரோடு அப்படின்னா 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை அப்படி இருக்குல்ல, இதுதான் பெரும் பாதை. ஆனா பைபிள் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும் பாதைகள் பாழாய் கிடக்கிறது. அதனால ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா, பக்க வழியாய் நடந்து போகிறார்கள். நம்ம நிறைய பேர் நீங்க ஹைவேல எல்லாம் கார்ல டிராவல் பண்ணியிருப்பீங்க. சில முக்கியமான இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைவே ரோட தடுத்து நிறுத்திட்டு நமக்கு சுத்தி போகிறதுக்காக ஒரு வழி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன வழி. இந்த ஹைவேல இதுவரைக்கும் நம்ம ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த நம்ம அழகா போயிட்டு இருப்போம். ஆனா அந்த பெரும் பாதைகள்ல வேலை நடக்கிறதுனால, ஒர்க் நடக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ சுத்தி போறோம் பாருங்க. அந்த இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், அந்த இடத்துல குண்டு குழிகளா இருக்கும். ஆனா அது பெரும் பாதை. இந்த லைன்ல இந்த பெரும் பாதையில போனா ஈஸியா போயிடலாம். ஆனா அந்த பெரும் பாதை பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் இந்த 2 பேரையும் ஆண்டவர் எழுப்பி அந்த பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் சீர் செய்தார். நான் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போறோம். எது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே ஹைவே எல்லாம் பெரும் பாதைகள், பாழாய் கிடக்கிற பெரும் பாதைகளை கர்த்தர் திறப்பாராக. அந்த பெரும் பாதைகளிலே இருக்கிற பாழானது சரியாவதாக. நீங்க இடுக்கமா நீங்க போயிட்டு இருக்கலாம், அப்படியே கடினமா உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். வருமானம் ரொம்ப சுருக்கமா இருக்குது. இடுக்கமான பாதை அப்படின்னா சின்ன பாதை, பக்க வழி, அப்படியே இப்போதைக்கு நடக்கிறது மாதிரி மட்டும் வழி. அந்த வழியில ரொம்ப சஞ்சலப்படலாம். ஆனா இந்த வசனத்துல நீங்க கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எனக்காய் பெரும் பாதைகள் திறப்பதாக, பெரும் பாதைகள் திறப்பதாக. ஆண்டவருடைய நாமத்தினால நான் நம்புறேன். கர்த்தருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல், ஒரு அகலமான வாசல். ஆமென். ஒரு பெரிய வாசல். Thank you Jesus. இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத ஒரு மிக பிரம்மாண்டமான வாசல். 10 வருடங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பெரும் பாதை ஒரே வருஷத்திலே செய்கிறது போல இப்பொழுது அடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட அந்த பெரும் பாதைகளை கர்த்தர் கிருபையாய் திறக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே, எனக்காக பெரும் பாதைகள் திறப்பதாக. ஹைவே போல பெரும் பாதைகள் திறப்பதாக சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க. இது வசனம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது அப்படியே நடக்கும். திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறவர்கள் இனி கொஞ்சமாய் விதைத்து திரளாய் அறுக்க போகிறார்கள். என்ன பிரயாசம் எடுத்தும் இடுக்கமான வாசலை போல போகிறவர்கள் கர்த்தர் பெரும் பாதைகளிலே உங்களை நடக்க பண்ண போகிறார். நீங்கள் நினையாத ஒரு பெரும் பாதை நமக்கு வரப்போகிறது. பெரிய பெரிய இடங்களிலே கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தரப்போகிறார். ஆமென். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, இந்த வார்த்தை உண்மையானது, உண்மையானது. ஹல்லேலூயா. எளியவனை கர்த்தர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற கர்த்தர் ஒரு பெரும் பாதைகளை நமக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும். எதை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பக்க வழியா எல்லாரும் நடந்து போறோம், பக்க வழியாய் நடந்து போறோம். பெரும் பாதைகளில் எல்லாம் யாரு போறா தெரியுமா? உலகத்துல இருக்கிறவன் தான் பெரும் பாதை வழியில போறான். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பாத்தீங்கன்னா பெரும் பாதை வழியாகவே டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தனி ஹைவேல அவங்களுக்கு தனி பாஸ், அவங்க தனியா டிராவல் பண்றாங்க. ஆனா உண்மையா யாரு தான் அதுல டிராவல் பண்ணணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் அந்த பெரும் பாதையில டிராவல் பண்ணணும். நீங்க விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேளுங்க. நான் நம்புகிறேன், நம்முடைய தேவன் நம்மை பெரும் பாதைகளிலே நம்மை நடக்க வைப்பார். இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரும் பாதை திறக்கப்படும். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்காக ஒரு பெரும் பாதையை கர்த்தர் கிருபையாய் திறப்பாராக. என் பிள்ளைகளுக்காய் ஒரு பெரும் பாதை திறக்கும். என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும். என் வருமானத்தில் ஒரு பெரும் பாதை திறக்கும். ஹalleluya, thank you Jesus, ஆமென். இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது சம்கார் யாகேல் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்திலே ரொம்ப ஸ்பெஷல். இவர்களை மாதிரி நம்ம கண்டிப்பா இவர்களை மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க வாசிக்க முடியும் ஒரு வசனத்தை, எங்க வாசிக்க முடியும்னா, நீங்க அதே அதிகாரத்தில் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே அப்படின்னா, நீங்க 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கவனிங்க, இந்த சம்கார் அப்படின்னா பெரும் பாதைகள். ஜனங்கள் பெரும் பாதைகளில் நடக்காம அந்த பாதை பாழா கிடக்கிறதுனால சந்துல அந்த மாதிரி நடக்கும்போது அந்த பாதையை ஆண்டவர் அவங்க மூலமா சரி பண்றாரு. இந்த மனுஷனிடத்துல இருக்கிற ஒரு ஆவி என்ன அப்படின்னா, அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான். இந்த தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? தாற்றுக்கோல் அப்படின்னா என்ன? இந்த தாற்றுக்கோல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாடெல்லாம் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா இத நம்முடைய நிலங்களை அதை பழுது பார்க்கிறதுக்கு, நிலத்தை சரி பண்றதற்கு ஏர் மாடுகள் பூட்டுவாங்க பாருங்க. இந்த ஏர் மாடுகளை பூட்டி அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த மேய்ப்பன், வழி நடத்துகிற அந்த தலைவர் அவருடைய கையில வச்சிருக்கிற ஒரு பெரிய குச்சியினுடைய பெயர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா அது ஒரு குச்சி மாதிரி நீளமா இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஷார்ப்பான ஏதாவது இரும்பு துண்டு இல்லைன்னா ஒரு ஆணி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது, இந்த மாடு ஸ்லோ ஆச்சுனாலோ அதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாலோ இந்த நீளமான இந்த குச்சியை வச்சு லைட்டா ஒரு தட்டுவாங்க. ஏய் இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா இந்த மாடு என்ன பண்ணும்னா அதனுடைய வழியிலே போகும். அதுக்கு பேர் தான் தாற்றுக்கோல். அப்படின்னா தாற்றுக்கோல் நீங்க நினைக்கிற மாதிரி தடியோ இல்லைன்னா ஒரு பெரிய இது நம்ம கையில வச்சிருக்கிறது மாதிரி பெரிய அம்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு குச்சி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சம்கார் என்கிறவன் ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை முறியடிக்கிற ஒரு வெற்றி உள்ள ஒரு தேவ மனுஷனா இருந்தானாமா. அப்படின்னா உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கையிலே சாதாரணமான ஒரு தாற்றுக்கோலா தான் இருக்கும். ஆனா அவங்க கையில அது வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பட்டயமா மாறும், அது ஒரு பெரிய தொழிலா மாறும், அது ஒரு பெரிய வருமானமா மாறும், அது மிகப்பெரிய ஒரு உயர்வாய் மாறும். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், சாதாரணமானவைகளை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிற கர்த்தர். கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் அவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. சாதாரணமான கூழாங்கல்லை கொண்டு கோலியாத்தை ஜெயிக்க வைத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்க கையிலே இருக்கிற அற்பமானதை கொண்டு, உங்க கையில இருக்கிற சின்ன தாளந்தை கொண்டு, உங்க கையில இருக்கிற கொஞ்ச படிப்பை கொண்டு என் தேவனாகிய கர்த்தரால் ஹalleluya ஒரு தாற்றுக்கோலால் 600 பேரை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அந்த மனுஷனுக்கு பலன் கொடுக்க முடியுமானால் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த 100 டேஸ் ஜெபத்திற்கு முடிகிறதற்குள்ள உங்க கையில இருக்கிற தாற்றுக்கோல்கள் யுத்த ஆயுதமாய் மாற போகிறது. யுத்த ஆயுதமா மாற போகுது.
விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க கைகளை அப்படியே மேல உயர்த்தி, இயேசுவா இந்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. கேளுங்க கேளுங்க. அந்த சம்கார், இங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த சம்காருடைய கிருபையை கர்த்தர் தருகிறார். உங்க கையிலே இருக்கிற அந்த தாற்று போல இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வளர்த்துவாராக, பெருக்க பண்ணுவாராக, உயிர் கொடுப்பாராக, அது பலன் அடைவதாக. Thank you Jesus. ஒரு குடம் எண்ணெயை கொண்டு ஆண்டவர் கடன்களை முடிக்க முடியுமானால், கொஞ்சம் மாவை கொண்டு பஞ்சகாலம் முழுவதையும் கர்த்தர் சரி பண்ண முடியுமானால், இதோ இந்த 8வது நாள் நம்மத்திலே அசைவாடுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ண போகிறார். அந்த இயலாமையை பெருக பண்ண போகிறார். அந்த பலவீனமானது பலனாய் மாற போகிறது. அந்த ஆரம்பம் வளர போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்க 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 அந்த கிருபை, ஹalleluya. முழு பலத்தோடு அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? இந்த சம்கார் ஒரு சின்ன தாற்று கோலால் 600 பேரை ஜெயிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது யாகேல் அப்படின்னு அடுத்து வராங்க பாருங்க, அந்த லேடி சிஸ்டருடைய கேரக்டர். அதுல வேதம் சொல்லுது அவங்க ஒரு கூடார ஆணி, ஒரு கூடார ஆணி. அந்த கூடார ஆணியை வைத்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ராஜாவை ஜெயித்து முழு ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை கொண்டு வராங்க. நீங்க 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிப்பீர்கள்னால், பின்பு யாபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன், எப்படி பாருங்க, என்ன ஒரு தைரியம். கையில ஒரு கூடார ஆணி. கூடார ஆணின்றது கொஞ்சம் ரொம்ப பெருசா நீளமா இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாகி தங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா அந்த இடத்துல ஒரு ஜெயம் வேணும். ஆனா ஒரு லேடியா இருந்துட்டு இவ்வளவு தைரியமா போய் கையில ஒரு சுத்தியலை எடுத்துட்டு போய் ஒரு மனுஷனையே, ஒரு ராஜாங்கத்தையே அப்படியே தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வர்ற அளவிற்கு இந்த மனுஷிக்குள்ள அந்த சாதாரணமான ஒரு கூடார ஆணிய கர்த்தர் அந்த மகளுடைய கையில் அந்த ஞானத்தை கொடுத்ததுனால அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்புக்கு அது பயனாய் மாறினது. அல்லேலூயா. எங்கிட்ட இருக்கிறது அற்பம்னு நம்ம நினைச்சிட முடியாது. எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்னு நம்ம நினைச்சிட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற கொஞ்சத்தை கொண்டு நம்மளை பெருக பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்க முடியும், அவரால் அதிலிருந்து நம்மளை உயர்த்த முடியும். அதை கர்த்தர் வானபரிய நம்மளுக்கு கொண்டு போக முடியும். அதை மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காரியத்தை நீங்க ரொம்ப குறைவாய் நினைக்கவே வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கு அதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் பாருங்க, அவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க, அவன் கையில இருக்கிற சின்னதை தான் ஆண்டவர். கிதியோனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், பானை தீவெட்டி, பானை தீவெட்டி. இது விளையாட்டு தரமா இல்ல, இது மற்றவங்க சொன்னா காமெடியா இல்ல. என்ன ஒரு இவ்வளவு பெரிய யுத்தம் இருக்குது, இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை நடத்துறதுக்கு கையில கத்தியை கொடுக்காம, கையில AK-47 துப்பாக்கியை கொடுக்காம ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாம அது மிகப்பெரிய எரிகோ கோட்டை முன்னாடி நின்றுச்சாமா. அந்த எரிகோ கோட்டையை இன்னைக்கு இருக்கிற பீரங்கியை வச்சு தகர்த்தா கூட அதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். அவ்வளோ பெரிய மதில் சுவர். ஆனா அந்த மதில் சுவரை இடிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்க கையில எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இப்ப நீ வெறுங்கையா வந்திருக்க, உனக்கு துதிக்க மட்டும்தான் தெரியும், நீ துதிச்சுட்டே இரு. உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழும், இடிஞ்சு விழும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இல்ல பிரதர், நீங்க இன்னொன்னு எனக்கு கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாம். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சாதான் வெற்றின்னு நினைக்க வேண்டாம். நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாதான் நான் வளருவேன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருந்தா, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருந்தா, இந்த சின்னதை கொண்டு, இந்த அற்பமானதை கொண்டு, இந்த குறைஞ்சதை கொண்டு அவர்களை பார்க்கிலும் மகிமையான ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு லேசான காரியம்.
கைகளை தட்டி ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும் இதுல எப்பவுமே உங்க இருதயத்தை சாய்க்கவே கூடாது. உலகத்துல இருக்கிற மனிதர்களை ஆலோசனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளேஸ் முக்கியம்ன்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம்ன்றாங்க, அதனுடைய ஆரம்பத்துல செய்யறதெல்லாம் முக்கியம்ன்றாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, நான் நம்புறேன் கர்த்தரால ஜீரோல இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். நீங்க விசுவாசிச்சா போதும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பாருங்க, வேதம் யோவானை குறித்து சொல்லுகிறது, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம். ஒட்டகம் மயிர் உடைய அணிந்திருந்தான், காட்டு தேனும் அங்க வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுடைய உணவாய் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கதான் ஞான ஸ்நானம் எடுக்கிறாரு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனுடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புறாங்க. அவனுடைய தோற்றம் அதான் சொல்றேன், எதுவுமே நல்லா இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, கர்த்தர் அந்த மனுஷனை முன்குறிச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாராவது ஒருத்தர் இந்த ஃபீல்டு சரியில்லை, இது எனக்கு சரியில்லை, என்னென்னமோ நெகட்டிவ் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். இந்த இடத்த மாத்தணும், அதை இப்படி மாத்தலாம், இதை இப்படி மாத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினருக்கு ராஜாக்கள் ஜனங்கள் தேடி வருவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்துல, அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளில் உங்களை முதலாவது கொண்டு போய் உட்கார வச்சான்னா சோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. அப்படி கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா அதற்காக நீங்க எனக்கு சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள் இல்லை, அப்படி இவங்களுக்கு இருந்தது மாதிரி எனக்கு இருந்திருந்தா நான் வளர்ந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைச்சிருந்தா நான் வளர்ந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா இருந்தா நான் வளர்ந்திருப்பேன், இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா வளர்ந்திருப்பேன். நம்ம நிறைய பேர் மனசுல என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள மாதிரி என்கிட்ட பலன் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை, அப்படி இருந்திருந்தா நானும் செஞ்சிருப்பேன், இவன் வந்ததுக்கு இப்படிதான் காரணம், இவன் வந்ததுக்கு இப்படிதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, எனக்கு யாரும் வேண்டியதில்லை, அவர் மட்டும் இருந்தாலே போதும். அவருடைய கிருபை இருந்தா போதும், அவருடைய தயவு இருந்தா போதும், அவருடைய அன்பு இருந்தா போதும், அவருடைய வழி நடத்துதல் இருந்தா போதும். கர்த்தர் எப்படியும் செய்வார். அதனால அந்த மனநிலைமையை முதல்ல மாத்திருங்க. இன்னைக்கு மாத்துங்க, தயவு செய்து மாத்துங்க. நிறைய பேர் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உயராம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, யாரும் இந்த பக்கமா வரமாட்டாங்க, இது ஒரு சந்து, இது ஒரு தெரு, இது மோசமான ஒரு இடம், இந்த லொக்கேஷன் சரியில்லை, இங்க இருக்கிற கிரவுடு சரியில்லை, இந்த ஜனங்கள் இந்த சரியில்லை சரியில்லை சரியில்லைன்றத எல்லாரும் தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. அந்த சரியில்லைன்ற வார்த்தை சொல்லவே வேண்டாம். சரியா இருக்கோ இல்லையோ, அதை சரியா மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதை சரியா உங்க மூலமாய் மாற்றுவார், உங்களை கொண்டு கர்த்தர் மாற்றுவார். அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே காரணம் காமிக்க கூடாது. இதை யாரு காரணம் காமிப்பா அப்படின்னு சொன்னா, நான் என்னை பொறுத்த அளவில் பொதுவா அவங்க ஏதாவது ஒரு சப்ப கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த காரணம் சொன்னீங்கன்னா நீங்க எதுக்குமே காரணம் சொல்லக்கூடாது. காரணத்தை சொல்லுகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வளரவே முடியாது. யாரையுமே காரணம் சொல்ல முடியாது, எதையுமே காரணம் சொல்லக்கூடாது. எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அதன் நடுவிலையும் கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதன் நடுவிலே சாதிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதன் நடுவிலே உயர்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எந்த இடத்திலையும் எந்த காரணத்தையும் சொல்ல, சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க சொல்லி இருக்கலாம், என் மனைவி தான் இங்க காரணம், இவ மட்டும் சரியா எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருந்தானா, இவங்க கிடைச்சிருந்தானா அப்படின்னு நம்ம மனசுல ஆழமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள அது ஆழமா இருக்கும். உண்மைதான். எல்லாருக்கும் அமைஞ்சது மாதிரி உங்களுக்கு அமையாம இருக்கலாம், எல்லாருக்கும் அமைஞ்சது மாதிரி செட் ஆனது மாதிரி உங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். அமையாததுனால, செட் ஆகாததுனால நீங்க வளர மாட்டீங்க, உயர மாட்டீங்கன்னு யார் சொன்னா? உலகத்திலே வளர்ந்த எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் செட் ஆனதுனால வளரல. எல்லா சுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமா இருந்ததுனால அவங்க வளரல. சாதகமா இல்லைன்னாலும் சாதகமா மாற்றுகிற ஒருத்தரை நான் ஆராதிக்கிறேன்.
அவர் எனக்கு மாற்றுவார், அவர் எனக்கு லீடர், இதன் மத்தியில நான் இருப்பேன்னு நிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு இங்கே ஒரு யாகேல், இங்கே ஒரு சம்கார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் சம்கார் உங்க கையில இருக்கிறதுக்கு சாதாரணமான கோல் தான். ஆனா ஆண்டவர் அதை கொண்டு 600 பேரை முறியடிப்பதற்கு பலத்தை கொடுப்பார். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற சின்னதையும் கொண்டு கர்த்தரால் செய்ய முடியும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்களை ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 இயேசப்பா. ஹல்லேலூயா. இங்கே யாகேலுடைய அபிஷேகத்தை தேவன் தருகிறதற்கு வல்லவர், கர்த்தர் தருகிறதற்கு வல்லவர். ஆண்டவர் ஒரு நாளும் அவமானம் அடைவதற்கு விடமாட்டார், அவமானம் அடைவதற்கு விடமாட்டார். ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க. அந்த இடத்துல அவமானம் அடைய விடமாட்டார். அந்த குறைவில் ஆண்டவர் அவமானம் அடைய விடுவது இல்லை. ஹல்லேலூயா. பிசாசு தான் சூழ்நிலையை காரணம் காமிச்சு, பிசாசு தான் நமக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து இது இல்லாததுனால அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பவே வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பவே வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் நம்மை பெரும் பாதைகளிலே கர்த்தர் நடக்க பண்ண போறார். நமக்காக ஹைவேஸ் ஓப்பன் ஆக போகுது. கர்த்தர் நமக்காக பெரும் பாதைகளில் உங்களை என்னை நடக்க பண்ண போகிறார். குறுகின பாதைகளிலிருந்து கர்த்தர் எடுக்க போகிறார். சந்து பொந்துகளிலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வர போறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். தேவனுடைய மனுஷன் மோசே என்ன சொல்றாரு? எனக்கு திக்குவாய் அப்படின்றாரு, மந்தனாவு அப்படின்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயோ அப்படியாப்பா, திக்குவாயப்பா, மந்தனாவாப்பா, அப்படின்னா நீ போக வேண்டாம்ப்பா அப்படின்னா சொன்னாரு. ஆண்டவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஊமையனையும் செவிடனையும் பேச வைக்கிறது யாரு? ஊமையனை பேச வைக்கிறதுக்கும் செவிடனை கேட்க வைக்கிறது யாரு? இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல அப்படிதான் சவால் விடுறாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரே திக்குவாய், ஆண்டவரே மந்தனாவு, ஆண்டவரே அது பிரச்சனை, ஆண்டவரே இது பிரச்சனை, கர்த்தாவே இப்படி வரல, ஆண்டவரே இப்படி வரல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா, அப்ப இத்தனை பேருக்கு கொடுத்தது யாரு? இத்தனை பேரை ஆசீர்வதிச்சது யாரு? ஆட்டு இடையனா இருந்த அந்த தாவீதை ராஜாவாய் மாற்றினது யாரு? கழுதையை தேடி வந்த அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினது யாரு? கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய அவர் அல்லவோ. இன்றைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் சவால் விட்டு சொல்றாரு, உங்க முன்னாடி வந்து நின்னு சொல்றாரு, நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அவர்களை ஆசீர்வதித்தது கர்த்தராகிய நான் அல்லவோ. அதிலிருந்து விடுதலை கொடுத்தது கர்த்தராகிய நான் அல்லவோ. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்குது. அந்த அற்புதங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு நடக்க போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. கைகளை தட்டி அபிஷேகத்திலே நிறைந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எழுந்து நட, எழுந்து நட. இது இனி காரணம் சொல்லக்கூடாது, இனி காரணம் சொல்லக்கூடாது, இனி என் வாயிலிருந்து அது வரக்கூடாது. கர்த்தர் சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் ஓ ஹல்லேலூயா உதறி தள்ளு, சோம்பேறி தனத்தை உதறி தள்ளு, நெகட்டிவ் தாட்டை உதறி தள்ளு, அவிசுவாசத்தை உதறி தள்ளு. அதல்ல ரபஹதரமா, கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆமென். Thank you Jesus. ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கு. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அதான் இடையில ஒரு நாள் கூட கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்கு சித்தமானவன் அவருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்வான், பாபிலோனிலும் செய்வான். இது சத்துருடைய ஒரு பெரிய போராட்டம், இது பிசாசனுடைய ஒரு பெரிய வஞ்சகம். உங்களை உங்களை வந்து ரொம்ப மனசை உடைச்சு உட்கார வைக்கிறது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்மளை முடக்கிறது தான். அவன் எப்படியாவது முடக்கி உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அதே போலதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை முடக்கி உட்கார வச்சுட்டான். காரணம், ஏதாவது ஒன்று சொல்றது. ஒரு உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைங்க இனி வாயை திறந்து காரணத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, கேட்கல, சொல்லவே கூடாது. நீங்க உண்மையா தரிசனம் உள்ளவங்க சொல்ல மாட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வருது?
அப்படி அப்படி சொல்றவங்கள எப்படின்னு எனக்கு தெரியல. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் என்ன நோக்கத்துக்காக நம்ம போனோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம திரும்பி வந்துடவே கூடாது. ஆமேன். ஒரு விசை திருப்பூர் பக்கத்தில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியம் செய்கிறதற்காக போயிருந்தேன். அப்போ ஊழியம் செய்கிறதற்காக போயிருக்கும் போது அங்கே வந்து ஒரு யூத் வந்து ஒரு 150 வாலிப பிள்ளைகள், பசங்க பிள்ளைங்க 150 பேர் பக்கத்தில் வந்திருக்காங்க. அப்போ நான் போயிட்டு போது ஆராதனை ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற அந்த 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 பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாருல்ல, அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, சவுண்ட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுற அந்த பையன் யாருன்னே தெரியல. இந்த பாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருக்கிறான். இங்க நோண்டுறான், அங்க நோண்டுறான். இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஆராதனை நடத்துறவருக்கு. உடனே எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். நம்மளும் பிரசங்கம் பண்ணும் போது என்ன பண்ணுவான்னா, இவன் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். நம்ம வந்து ஸ்டேஜ்ல போய் நின்று எப்பா அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் பக்கத்தில் போய் ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடியே போய், எப்பா அடுத்து நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன், ஒன்று பண்ணு, நீ ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கோ, அவ்வளோதான், அதை திருப்பி மாற்ற வேண்டாம், நான் முடிகிற வரைக்கும் அது எனக்கு போதுமானது, என்ன வச்சாலும் இடையில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மாற்றினா எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப மெதுவா சாஃப்டா சொல்றேன். இவன் என்ன நினைச்சானோ தெரியல, அவருக்கு பண்ணதை விட எனக்கு நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டா போல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. போய் நின்று மைக்க ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சா மைக் அப்படி ஊழ விடுது, இப்படி ஊழ விடுது, ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பண்றேன்னே தெரியல. ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க. ஒரு முடிவெடுத்தேன், சரி இது இனி திருப்பி அந்த இடத்துல நம்ம காமிக்கவும் முடியாது, எதையுமே சொல்ல முடியாது, அமைதி அப்படியே மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எனக்கு மைக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற தொண்டையில் ஆண்டவருடைய பலத்தோட ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள ஒப்புரவாக்கி பாட வச்சு முடிச்சு ஒப்பு கொடுக்க வச்சு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ என் கூட வந்த ஒரு பிரதர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க அந்த இடத்துலயே கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல, அந்த இடத்துலயே செட் பண்ணிருக்கலாம்ல. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் யாரையும் காரணம் காமிக்கிறதுக்கு விரும்பல, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பல. நான் இங்க வந்த ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில பிடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். இதற்கு இடையில பிசாசு என்ன டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்தாலும் என்னுடைய விஷன் ஒன்று மட்டும்தான் இருக்கும், எப்படியாவது இந்த தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா போதும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சத்துரு உங்களை இது வரைக்கும், உன் கையில இருக்கிறது ஒரு தாக்கு கோலு தானே, உன் கையில இருக்கிறது ஒரு கூடார ஆணி தானே, உன் கையில இருக்கிறது கூழாங்கல்லு தானே, உன் கை உனக்கு திக்குவாய் மந்தனாவு அப்படின்னு சொல்லி உங்களை முடங்கி முடங்கி முடக்கி வச்சிருக்கலாம். ஆனா இந்த 100 நாள் ஜெபத்தை கர்த்தர் எதுக்கு ஆரம்பிச்சார் தெரியுமா? இல்ல, உன் தாக்கு கோலால 600 பேரை ஜெயிக்க முடியும், கூழாங்கல்லால கோலியாத்தை ஜெயிக்க முடியும், ஒரு கூடார ஆணியினால சத்துருவை ஜெயிக்க முடியும், உன்னுடைய திக்குவாய் மந்தனாவுனால 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்த முடியும். காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் 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 பெரியவர். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்றுகிறார் கர்த்தர், ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க வல்லமை குறையல, உங்க வல்லமை குறையல, உங்க வல்லமை குறையல, உங்க உயிர் தழுதலின் வல்லமை குறையல, உங்க மகிமை மாறல. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். அதனால இனி 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 ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த 8வது நாள் ஒரு தீர்மானமே நீங்க எடுக்கணும். மரணம் வரைக்கும் உங்களை மட்டும்தான் நீங்க காரணம் சொல்லணும், உங்களை மட்டும்தான் நீங்க காரணம் சொல்லணும். புரியுதுல்ல? உங்களை காரணம் சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் செய்யல நான் செஞ்சிருக்கலாம், நான் போய் அப்படிதான் சொல்லணும். ஆனா இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, இது இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணேன், அப்படி ஒரு தரிசனம் உள்ள ஆண்டவருடைய பிள்ளை சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன வந்தாலும் சமாளிச்சு, என்ன வந்தாலும் ரெடி பண்ணி, என்ன வந்தாலும் ஒப்பு கொடுத்து, நான் என்னத்துக்காக போனேன், எதுக்காக செஞ்சேன், எது என்னுடைய குறிக்கோள், அதை மட்டும் நிறைவேற்றிட்டு வரணுமே தவிர வேற சூழ்நிலைகளை பாத்திரவே கூடாது. முடிஞ்சதை செய்யலாம். நான் நம்புறேன், வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர், வாக்கிய பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இங்க எழுப்புனது போல கர்த்தர் இன்னைக்கு ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு யாகேல்
ஒரு தேவ மனுஷன். ஆமென் சொல்லுங்க. வேதத்தை திறந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த 8வது நாள் கர்த்தர் சமூகத்தில் ஒரு வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 8வது நாளிலே நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ அவ்வளோ பெரிய மீதியானியரை இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை தருகிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம், எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பாக இருக்கிற சத்ரு அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சே, நான் எப்படி நிற்க முடியும், எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போன்னு சொல்லல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போன ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்துல உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு, உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு. என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு, எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமாய் இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா. நீங்க வேதத்துல இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளுடைய பிரச்சனை அல்ல, சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 7 ஆண்டுகளாக பாடுபட்ட, 7 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பல வருடமாய் கண்டினியூவாய் 6 வருடமாய் 7 வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு, சில ஆண்டுகளாக உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வருடங்களா இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலை தர போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்போ இந்த இடத்துல மீதியானியர்கள் போரடிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குகைகளிலையும் நிறைய இடங்களில் போய் இவர்கள் பல இடங்களில் போய் அரணிப்பான இடங்களிலையும் போய் தங்கினார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த வசனத்தை சொல்லுது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலையும் குகைகளிலையும் அரணான ஸ்தலங்களிலையும் அடைக்கலம்
கட்டி கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை வந்து இவர்களுக்கு 7 வருஷமா தொடர்றதுனால இந்த ஜனங்களால எதிர்த்து நிற்க முடியாம, எதிராய் அவர்களுக்கு போக முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலர் குகைகள்ல போய் தங்குறாங்க, சிலர் கெபிகள்ல போய் தங்குறாங்க, சிலர் வந்து யாராவது ஒருத்தர் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், இங்க போய் தங்குங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி எப்படியாவது இந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, போராடுறதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அத்தனை பேரும் தங்களை பார்த்து கொள்ளுகிறதற்கு அத்தனை பேரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அந்த ஒளிந்து கொள்ளுகிற நேரத்தில் ஒரே ஒருவன் மட்டும் எழும்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த தரிசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். அந்த தரிசனம் உள்ள மனிதனை கர்த்தர் தட்டி கொடுப்பது உண்மையானால் நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது, எல்லாரும் அந்த பிரச்சனைகளுக்காக ஒளிந்து ஒளிந்து வாழும் போது, எல்லாரும் குகைகளிலேயும் கெபிகளிலேயும் அரணிப்பான ஸ்தலங்களையும் தேடும் போது, கர்த்தர் சமூகத்தில் தைரியத்தோடு நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இன்று தேடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை தேடுகிறார். அவர்கள் தலையின் மேல் கர்த்தருடைய மகிமை கடந்து வரப்போகிறது. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல ஜனங்களையும் முறியடிப்பாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் சந்தித்த 3 விதமான கூட்டத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காமற் போவார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மீதியானியருடைய கூட்டத்தில் இவங்க ஒருத்தங்க கிடையாது, கிட்டத்தட்ட 3 டீம் இவர்களுக்கு எதிராகி வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற 3 விதமான பிரச்சனைகள், இல்லைன்னா 3 விதமான ஆட்கள் சொல்லலாம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது என்ன சொல்லுதுன்னா, வேதம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இஸ்ரவேல் விதை விதைக்கும் போது மீதியானியரும், இதை நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியர். இவர்களுடைய கேரக்டர் என்னன்னு இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, மிருக ஜீவன்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு வெட்டு கிளிகளை போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததற்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தர போகிறார். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் முதல் ஜெயத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா, கெடுத்து விட நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய். யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஜெபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார். அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த இடத்துல கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கிருபையாய் தரப்போகிறார். கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியர் இப்ப நம்ம ஹalleluya அவர்களை ஜெயிக்க போறோம்.
கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா சந்திப்பாராக. அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்துவிட நினைக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு பலனை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் வந்த முப்படை, 3 படைகள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அதுல வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள். இந்த மீதியானியர்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. நம்ம பாருங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த காரியத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க. எப்படி கெடுத்து விடலாம், இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எப்படி இவனை கெடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார். அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாராக. 2 கைகளை மேல உயர்த்தி முழு மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ, எஸ், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க மகிமை அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற, அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த முப்படையில 2வது படை என்ன அப்படின்னா அமலேக்கியர்கள். அப்போ இந்த கிதியோனுக்கு விரோதமாய், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிற்கிற 2வது கூட்டம் யார் அப்படின்னா அமலேக்கியர் நிற்கிறார்கள். இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிப்பீர்களேயானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இன்னொரு விடை கூட வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அப்போ 2வது இந்த அமலேக்கியருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ எகிப்திலிருந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே தடுத்து நிறுத்தினாங்களாமா, வழி மறித்தார்களாமா. இந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போகாதீங்க, தடையாக அவர்கள் நின்றார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னுடைய பிள்ளைகளை வழி மறிச்சு நிப்பாட்டினீங்கல்ல, தடுத்து நிறுத்தினீங்கல்ல, போக வேண்டாம்னு நிறுத்தினீங்கல்ல, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் கிதியோனை எதுல ஜெயிக்க பண்ணினார்னா அமலேக்கியருடைய கைக்கு ஜெயிக்க பண்ணினார். அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தின அந்த ஜனங்களுடைய கைகளுக்கு கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நான் 2வதாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ப்ராமிஸா நான் சொல்றேன், யாரெல்லாம் உங்களை தடுத்து நிறுத்தினாங்களோ, உங்க உயர்வை தடுத்தார்களோ, தடையாக நிற்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் எடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் இருக்கிற, தடையாய் நிற்கிற, ஆமேன், அந்த அமலேக்கியரை ஆண்டவர் ஜெயித்து தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தடைகள் உடைய போகிறது. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள்
தடைகள் உடை போகிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தடைகளை தாண்டி உன்னிடத்திற்கு வந்து சேரும். நிறைய நாட்களாய் தடுத்து வைத்திருக்கிற அந்த தடைகளை நல்ல மனசார கரங்களை தட்டி அந்த தடை கற்களை கர்த்தர் எடுத்து போட்டு அதை நம்பக்கமாய் கொண்டு வர போகிறார். நம்முடைய வீட்டு பக்கமாய் கர்த்தர் கொண்டு வருமாய் பல வருடங்களாய் இருக்கிற தடைகள் மாற போகிறது. பல மாதங்களாய் இருக்கிற தடைகள் மாற போகிறது. நம்புறவங்க முழு வெள்ளத்தோடு இது என் தலை மேல வரணும், இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும், கிதியோனுடைய தேவன் எனக்கும் தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக. ஹல்லேலூயா. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என் தேவன், தடைகளை உடைக்கிறவர் என் தேவன். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். இந்த அமலேக்கியரை கர்த்தர் வீழ்த்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரணும். பாருங்க, நமக்கே தெரியாது, நமக்கு மறைஞ்சிருந்து தடையா இருப்பாங்க. ஆசீர்வாதம் வரும்போது தடையா வரும், நல்ல விஷயங்களை பேசும்போது தடையா இருப்பாங்க. அது இந்த தடைகள் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். இடையில நின்றுவாங்க, குறுக்க நின்று தடை பண்ணி போடுவாங்க. ஆனா என்னுடைய ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிற அந்த தடையை அப்படியே அவங்களிடத்துல இருந்து கர்த்தர் எடுத்து போடுறாரு. இன்னைக்கு அது நடக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இனி உங்களுடைய எந்த ஆசீர்வாதமும் தடையாய் போகாது, நன்மைகள் தடையாய் போகாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த நன்மையை கிடைக்காம தடுத்துட்டாங்க பாஸ்டர், இந்த உயர்வை கிடைக்காம தடுத்து நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா தடுத்து நிறுத்துறாங்க. என்ன முயற்சி எடுத்தாலும் அதை ஏதாவது ஒன்ன சொல்லி தடுத்துறாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியல, என்னால ஜெயிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் 7 வருடத்தினுடைய தொடர்ச்சியான அந்த தடையை உடைத்தறிந்தது போல இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க 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 ஹல்லேலூயா கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. என் உயர்வுக்கு விரோதமா இருக்கிற தடை மாறட்டும். உங்க உயர்வுக்கு விரோதமா இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்திப்பிறாக. அந்த தடையா இருக்கிற அந்த மனுஷன் சந்திக்கப்படட்டும், இந்த குடும்பம் சந்திக்கப்படட்டும். இந்த காரியம் நடக்க விடாதபடி தடையா இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த பர்சனை கர்த்தர் இப்பொழுது சந்திக்கட்டும், 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 சந்திக்கட்டும். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம். ஆனாலும் தண்ணீரை, வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக மீதியானியர்களை ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 2, இரண்டாவதாக யாரை ஜெயிக்க போறோம்னா அமலேக்கியரை நம்ம ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஒரு கிதியோனை கொண்டு மீதியானியரை ஆண்டவர் ஜெயித்தார். ஒரு கிதியோனை கொண்டு கர்த்தர் அமலேக்கியரை ஜெயித்தார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு கிதியோனை கண்டு கர்த்தர் யாரை ஜெயித்தார் அப்படின்னா கிழக்கத்தி புத்திரரை ஜெயித்தார். இந்த கிழக்கத்தி புத்திரருடைய கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராய் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. கவனிங்க, இந்த கிழக்கத்தி புத்திரர் யார் அப்படின்னு சொன்னா இந்த இஸ்மவேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னா கடைசில முடிச்சிட்டு வரும்போது பேரை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கிழக்கத்தி புத்திரர். அப்படின்னா நெய்ம தங்களுக்காக எடுத்துக்கொள்வாங்க. எல்லா வேலையும் அவங்கள வச்சு செய்வாங்க, எல்லாம் அவங்கள வச்சு நடக்கும். ஆனா கடைசி நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உரிமையை, சொத்தை, பேரை தங்களுக்குன்னு எடுத்துக்கொள்வாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, நின்னவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதுதான் இவங்களுடைய கேரக்டர். ஆனா ஆண்டவர் கிதியோனை கர்த்தர் சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னா, நீ மீதியானியரை ரட்சிக்க போற, நீ கிழக்கத்தி புத்திரரை ரட்சிக்க போற, இனி
பேரை அவர்கள் அல்ல, இனி இன்னொருத்தர் அல்ல, உங்க கம்பெனியில் உள்ள இன்னொரு நபர் அல்ல. நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு நீங்க பாடுபட்டத பேர் மட்டும் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கனப்படுத்துகிற ஒரு நாள் வரும். நீங்க அந்த கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கிற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஆண்டவர் நீங்க விதைச்சது, நீங்க செஞ்சது, நீங்க பாடுபட்டதை கர்த்தர் உங்க கரத்திலேயே. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். மீதியானியரை நாங்க ஜெயிக்க போகிறோம். அமலேக்கியரை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரரை ஜெயிக்கக்கூடிய பலனை சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இது நடந்துட்டே இருக்குது. அப்படிதான்ப்பா பண்றாங்க, அப்படிதான்ப்பா செய்யறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து கெடுத்து விடுறாங்களே அப்பா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி கெடுத்து கெடுத்து விடுறாங்களே அப்பா. தடுத்து நிறுத்துறாங்களே அப்பா. ஆண்டவரே பேரை அவங்க வாங்கிக்கிறாங்களே அப்பா. ஆனா இன்றைக்கு கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன், கிதியோனுடைய தேவன் என்னுடைய தேவன். இயேசுவின் நாமத்தினால மீதியானியருடைய ஆவிகளை கடிஞ்சு அப்புறப்படுத்துகிறேன். அமலேக்கியருடைய ஆவிகளை நான் ஜெயிக்கிறேன். கிழக்கத்தி புத்திரருடைய ஆவியை நான் ஜெயிக்கிறேன். இந்த 3ம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ வந்து அணுகாதபடிக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி முக்கியமான ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இது கண்டிப்பா நமக்கு அவசியமான ஒன்று. அப்படின்னா இந்த கிதியோனை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சாதாரணமான ஒரு நபரா தான் நினைச்சாங்க. எல்லாரும் மாதிரி தான் இவன் காணப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மகனாகிய கிதியோன் ஒரு சாதாரணமான பர்சன் இல்லைன்றத கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி நிரூபிச்சார். நான் நம்புறேன் இதுவரைக்கும் நீங்க சாதாரணமான ஒரு பர்சனா எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி கிதியோனை அவர்களுக்கு முன்னாடி என் பிள்ளை ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு கர்த்தர் நிரூபிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்க ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள இருக்குது. விசேஷித்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது. எப்படி எகிப்தினுடைய ராஜா யோசேப்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாரோ, நான் நம்புறேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறதை அநேகர். ஹல்லேலூயா. இதை நீங்க ரொம்ப இந்த 2 காரியத்தையும் இந்த மறக்காம நீங்க வந்து இதுக்காக ஜெபிக்கணும். அப்படின்னா இந்த கிதியோன் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா இருந்த பிரச்சனையை யாருமே எதிர்க்க முடியாம அத்தனை பேர் குகைகளிலும் கெபிகளிலையும் அரணான இடத்திலையும் போய் ஒதுங்கும் போது, இந்த 7 வருஷத்தினுடைய பிரச்சனையை பார்த்து எல்லாருமே பயப்படும் போது, ஒரே ஒரு மனுஷன் எப்படி வந்து நின்னா, எப்படி இவனால வந்து நிக்க முடிஞ்சிருச்சு, இவனுக்குள்ள என்ன அப்படி இருந்துச்சுன்னு தியானிக்கும் போது ஒரு 2 கேரக்டர் அவனுக்குள்ள இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிருபையை கர்த்தர் வாங்குவதற்கு ஆண்டவர் பலன் தருவார். வேதத்துல முதலாவதாக எடுத்து வாசிங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அபியேசெலியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் ரொம்ப கவனமாய் கவனிங்க. பொதுவாக இந்த இடத்துல நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கீழே வாசிக்கும் போது, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எங்க சமீபமாய் போரடித்தானாமா? ஆலைக்கு சமீபமாய். இவன் போரடிக்கிறது என்னது? கேட்கல. போரடிக்கிறது என்னது? நல்லா நினைச்சுக்கங்க. பொதுவாக வந்து ஆலை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, திராட்சரசத்தை வேறு பிரிச்சு எடுக்கிற இடம் தான் ஆலை. ஆலையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து திராட்சரசத்தை தான் எடுப்பாங்க. ஆனா இந்த கோதுமையை வந்து எங்க அடிப்பாங்கன்னா, நீங்க வேதத்துல வாசிக்க முடியும், கோதுமையை களஞ்சியத்துல கொண்டு வருவாங்க.
பொதுவாக வந்து நமக்கு வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல தான் எடுக்கணும். அப்போ கோதுமையை பிரிக்கிறது, கோதுமையை வந்து அடிக்கிறது, அதனுடைய அந்த சாவியெல்லாம் எடுக்கிறது இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இடம் வந்து களம், அது களத்துல கொண்டு வருவாங்க. ஆனா திராட்சரசத்தை பிழிகிற இடம் தான் எங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஆலை. ஆனா இந்த கிதியோன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கோதுமையை இப்போ களஞ்சியத்துல கொண்டு வராம, களத்துல கொண்டு வராம இவர் எங்க கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா ஆலைக்கு கொண்டு போறார். அப்படின்னா இவர் என்னன்னா கொஞ்சம் ஞானமாய், அப்படின்னா இவருக்குள்ளேயும் வேதம் சொல்லுது, நீ ஒரு வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் இவருக்குள்ள பயம் இருக்கான்னு கேட்டா, நீங்க 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களின் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் வந்து நம்ம ஒரு பெரிய தைரியசாலி, இவன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இத்தனை பேர் நிற்கும் போது இவன் வந்து இந்த கோதுமையை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா பெரிய தைரியசாலி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இவன் தைரியசாலி தான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த கேரக்டர்ல தான் யார் இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த கிதியோனும் இருக்கிறார். ஆனா இந்த கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆலையிலே கொண்டு போய் களஞ்சியத்திலே அவன் கொண்டு வரலாம். அப்படின்னா கொஞ்சம் ஞானமாய் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல கண்டிப்பா நான் செய்வேன், கண்டிப்பா நான் நிற்பேன், இந்த இடத்துல வந்து நான் விதைத்து அதில் ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பேன். ஆனால் இதற்கு தடையாய் நிறைய இருக்கும்போது நான் அதை எப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொன்னா, ஞானமாய் நான் செயல்படுவேன், ஞானமாய் செயல்படுவேன். நான் நம்புறேன் கிதியோனுக்குள்ளே இருந்த ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. எல்லாரும் யோசிக்கல, யாருமே எந்த பிளானும் பண்ணல. ஒரு காரியம் தோல்வின உடனே தோல்வின்னே எல்லாரும் நினைச்சிட்டாங்க. எல்லாரும் போய் குகையிலையும் அந்த இடத்துல போய் அரணிப்பான சனங்களை கேட்டு போய் ஒதுங்குறாங்க. ஆனா இந்த கிதியோன் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பிளான் பண்றாரு, திட்டம் போடுறாரு, கர்த்தரிடத்துல ஒரு ஞானத்தை கேட்கிறாரு. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஆண்டவரே இதை களஞ்சியத்துல சேர்க்கிறது? எல்லாரும் ஒதுங்கிறது மாதிரி நான் ஒதுங்க மாட்டேன். எனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகமே ஒதுங்கி நிற்கும் போது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ஒதுங்கி நிற்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை கர்த்தர் தந்து, ஒரு விசேஷித்த திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஒரு கிருபையை கர்த்தர் தந்து, அவர்கள் அத்தனை பேரும் ஒதுங்கும் போது உங்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி போரடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய். அல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான்ப்பா. Thank you Jesus, thank you Jesus. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட மாட்டேன், இந்த காரியத்தை நான் விட மாட்டேன். நான் எப்படியாவது ஒரு திட்டம் போடுவேன், நான் எப்படியாவது ஒரு பிளான் பண்ணுவேன். அந்த பிளானை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிளான்ல கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும், கிருபை கூட இருக்கும். இந்த சின்ன திட்டத்துக்குள்ள என்னுடைய ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்னுடைய திட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மற்ற எல்லாருமே அமைதியா இருந்தது போல, மற்ற எல்லாருமே சும்மா இருந்தது போல இந்த கிதியோனுக்கு மனசு இல்லை. கிதியோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பிளான் பண்றாரு, ஒரு திட்டம் போடுறாரு. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விதைய நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிரதர், வாலிப தம்பி, தங்கச்சி, நீ ஒரு தீர்மானம் எடுப்பா, ஒரு தீர்மானம் எடு. ஏன் அப்படின்னா, உங்க கையில கொடுத்திருக்கிறத நீங்க ஒன்னையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒதுங்கின, நீங்க இன்னைக்கு நிறைய பேர் ஒதுங்கி இருக்கலாம். ஏன்னா உங்களை நிறைய பேர் குகைக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் அரணிப்பான ஸ்தலத்துக்குள்ள கூட்டிட்டு போகலாம். நீ எல்லாம் போராடிட்டு இருக்காத, நீ எல்லாம் சண்டை போட்டு இருக்காதல்ல, ஜெயிக்க மாட்ட, அதெல்லாம் எல்லாருக்கும் நஷ்டமாகும், எல்லாரும் விழுந்துருவாங்க, எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க, சமாதானமாக ஆகாது. ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு மட்டும் கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார். ஆலையிலே போரடிக்கிறான், ஆலையிலே போரடிக்கிறான். ஆனா இந்த ஒரு சின்ன பிளானுக்குள்ள ஆண்டவர் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல.
எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஆனா நான் நம்புறேன், உங்க பிசினஸா வளர்த்துறதுக்கு ஏசப்பாட்ட ஒரு புதிய கிஃப்டை கத்திரத்துல கேளுங்க. உங்க குடும்பத்தை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவரிடத்துல ஒரு புதிய ஞானத்தை கத்தர் கேளுங்க. இந்த வழியா போனா தோற்றுவேன் நிறைய பேர் உங்களை அரணிப்பான இடத்துல கொண்டு வச்சதை விட்டுட்டு கிதியோன மாதிரி எங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஐடியா பண்ணி நீங்க வந்து களத்துல நீங்க நில்லுங்க. என் தேவன் அமைதியா இருக்கிறவருடைய பட்சத்திலே அல்ல, துரிதமாய் செயல்பவருடைய பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனமாயிராதே. திட்டம் போடுங்க. நீங்க சின்ன ஆள் கிடையாது. உங்களை நிறைய பேர் சின்ன ஆளா தான் பாக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை ஞானியாய் நிறுத்துறதுக்கு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு குறுக்கு வழி அல்ல, ஆனா ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம், ஒரு விசேஷித்த திட்டத்தை கர்த்தர் உங்க கையில தரப்போறாரு. ஒரு ஐடியாவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு ஐடியாவை தரப்போறாரு. நீங்க வளர்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கர்த்தர் தராரு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பிளான், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஃபர்ஸ்ட் கேரக்டர், நீ இருக்கிற இந்த பலத்தோட இப்போ மீதியானியர் உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அவன் மேல இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஆலைக்கு போனாதான்ப்பா, அந்த வழியில பார்த்துட்டே இருக்காங்கப்பா, மீதியானியர்கள் கவனிச்சுட்டே இருக்காங்கப்பா, அந்த பக்கம் போகவே முடியாதுப்பா, அந்த பக்கத்துல தான் அடிக்க வேண்டிய இடம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பக்கத்தை பார்த்து ஒதுங்கும் போது இவர் மட்டும் பின்னாடி ஆலை பின்னாடி போயிட்டு, இல்ல இந்த இடத்துக்கு வாங்க, இங்க நான் போறேன். அந்த பிளானை கர்த்தர் வாக்கிய செய்தார். நம்பர் 2, இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேலர் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலமாய் கொண்டார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் கூடுவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்கள் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினான். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தனத்து வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவர் கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும்படி அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று சொன்னார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிகேலியனான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரனின் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி ஹல்லேலூயா, ஆமென். இங்க எல்லாரும் அமைதியா இருக்கும்போது, எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் கிதியோனிடத்துல இருந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அவன் ஒரு புதிய யூகத்தை உண்டு பண்ணி ஒரு புதிய ஞானத்தை கேட்டு ஒரு புதிய ஐடியாவை அவன் செய்யறான். கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறான். 2வது வேதம் சொல்லுது, நான் நம்புறேன் இந்த கிதியோன் மேல ஆண்டவர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா,
எல்லாருமே என்னால ஒண்ணு முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது தன்னை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் உள்ளது யார் அப்படின்னா கிதியோன். நான் நம்புறேன் இந்த 8வது நாள்ல இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். நீங்க எப்ப வளருவீங்க தெரியுமா? நீங்க எப்ப சந்தோஷமா வாழ்வீங்க தெரியுமா? உங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு முதல்ல உங்களுக்கு தேவை. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இதுவரைக்கும் நீங்க யாருன்னு உங்களுக்கு பிசாசு எப்படி தெரிய வச்சிருக்கான் தெரியுமா? நீ விழுந்து போறவா, நீ எழும்ப மாட்ட, நீ இப்படி, நீ கஷ்டம். உங்களை குறிச்ச ஒரு தெளிவான வெளிப்பாட இந்த கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, குகைகள்ல போய் ஒளிஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு யாருக்குமே தங்களை குறிச்சு என்ன இல்லை? தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு வெளிப்பாடு இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. தங்களை குறிச்சு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. தான் ஆராதிக்கிற தேவனை குறிச்சு ஒரு நம்பிக்கை இல்லை. நான் யாரை ஆராதிக்கிறேன், நான் யாரு, கர்த்தர் என்னை எப்படி உண்டு பண்ணாரு, என்னை குறித்தும் ஆண்டவரை குறிச்சும் அறிவு அவங்களுக்கு இல்லை. எல்லாம் போய் ஒதுங்கிட்டாங்க. ஆனா இந்த கிதியோன் ஒருத்தருக்கு மட்டும்தான், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார். நான் அடுப்படியிலே கடந்தாலும் என்னை பொன் சரக்காய் மாற்றுகிற என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். இன்னைக்கு எல்லாரும் இந்த 2வது அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே, முதல்ல என்ன குறித்து நான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் யார்? நான் அவ்வளவு டேலண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா என்ன பண்ண, ஒதுங்கி போய் கிடப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் வேஸ்ட்டுங்க, நான்லாம் பிரயோஜனமே இல்லைங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து களத்துல வந்து நின்று இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன அவ்வளவு திறமை வச்சுட்டு, அவ்வளவு ஐடியா வச்சுட்டு, அவ்வளவு தைரியத்தை வச்சுட்டு, ஒண்ணும் இல்லைன்னு உங்களை தாழ்த்துறது பிரச்சனை இல்லை, தாழ்த்துறது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளேயும் ஒரு தேவன் இருக்கிறார், எனக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு வல்லமை இருக்குது. என்னையும் பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும், என்ன கொண்டு 10 பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா. இந்த மீதியா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க. யார மாதிரி இருங்க? கிதியோன மாதிரி இருங்க. அவ்வளவு ஒரு உள்ள என்ன இருக்குதானா? உள்ள பயம் இருக்குது. ஆனா என்னன்னா, இவங்க எல்லாரும் மாதிரி நான் கிடையாது, இவங்க எல்லாரும் மாதிரியும் கிடையாது. எனக்கு தெரியும். வேதத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி யார் அப்படின்னா எலியாவா ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்றது எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சுழல் காட்டிலே எடுத்துக்கொண்டார். எலியா மரணத்தை பார்க்கல, சுழல் காட்டிலே தன்னை எடுத்துக்கொள்ளுவார் என்கிற அந்த ஞானம் எலியாவுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏசபேல் மிரட்டுக்கு எலியா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்க மாட்டாரு? சொல்லுங்க. எலியா வந்து ஏசபேல் மிரட்டும் போது நான் யாருன்றத மறந்துட்டாரு. நீ யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளு? நீ எத்தனை பெரிய அற்புதத்தை கர்த்தர் மூலமா செஞ்சிருக்கிறாரு? பாகாலுக்கு முன்பாக நிற்கும் போது அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா நின்று எதிர்த்த இந்த மனுஷனுக்கு இப்ப ஏசபேல் என்கிற ஒரு மனுஷி வந்து நாளைக்கு நேரம் உன் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே நான் யாருன்றதே மறந்துட்டாரு. நான் யாரு? நான் யாருடைய பிள்ளை? என்னை என்னத்துக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? என்ன கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்ய போறாருன்ற ஒரு தெளிவு எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நான் சவாலை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பிரச்சனையை சந்திப்பேன், அன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன், அன்னைக்கு நான் வந்து களத்துல நான் நிற்பேன், அன்னைக்கு தைரியமா நிற்பேன். ஏன்னா என்ன அழைச்சவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர் பெரியவர். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க அடுப்படியில கிடக்கிறவங்க, ஆனா கர்த்தர் உங்களை பொன் சரகா மாத்த போறாரு. உங்க முழங்கால் விலையேற பெற்றது, உங்க ஜெபம் விலையேற பெற்றது. எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பிசாசுக்கு இது தெரியும், சத்துருக்கு இது தெரியும், அதனாலதான் உங்களை முடங்கி படுக்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வல்லமையோடு எழும்பி வந்து சொல்றாரு, எஸ் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை தாங்க. வாலிப தம்பி, நீ கேளு, தங்கச்சி கேளு.
நீங்க யாருன்னு அறியணும். நீங்க யாருன்னு அறியணும். உங்க பொசிஷன் ரொம்ப பெருசு. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்காக குழம்பி போய் கிடக்க வேண்டியவங்க கிடையாது. நீங்க இந்த மாதிரி பாவங்கள்ல அடிமையாய் கிடக்க வேண்டியது கிடையாது. நீங்க ரொம்ப அனாயிண்டிங் உள்ளவங்க. இல்லைன்னா கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த சத்தம் உங்க காதுகளில் விழுது அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டமே இருக்குது, பெரிய பிளானே இருக்குது, பெரிய நோக்கமே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தாரும். அத்தனை பேர் அப்படியே அமைதியா இருந்தாலும் இவனுக்கு மட்டும் ஒரு அறிவு இருக்குது. சரி போலாம், போய் நிக்கலாம், பார்த்துக்குவோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பயம்தான் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு போய் நிற்போம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்ற அறிவு. யார் என் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல. யாரு நீங்க யாருக்கு பயப்படணும், யாருக்கு அஞ்சணும், யாருக்கு அஞ்சணும், எதுக்கு நீங்க பயப்படணும், எதுக்கு நீங்க வருத்தப்படணும்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்க போறீங்க? ஆண்டோட எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாடை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கேளுங்க. நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்க இல்ல, நீங்க இந்த சூழ்நிலையில இருக்க வேண்டியவங்க அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, திட்டம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரத்தில் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாட கர்த்தர் தாங்க ஆண்டவரே, என்ன குறிச்ச ஒரு வெளிப்பாட கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாட தாங்க. உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா நீங்க ஒதுங்கி ஒதுங்கி போக மாட்டீங்க. நீங்க சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க சாதாரணமான காரியத்தெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை குறிச்ச ஒரு வெளிப்பாடு வரட்டும். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே என்னை குறித்த அந்த வெளிப்பாடை கர்த்தர் எனக்கு காண்பீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என்னை யாரும் அழிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் என்னை யாரும் கொல்ல முடியாது. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்ன்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சீர்படுத்திட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தர் என்ன ஜெபிக்க வச்சு ஹல்லேலூயா. நீங்க யார் மகளே? அந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய மகள் நீங்க. எந்த காரியமானாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுவ. எந்த காரிய சூழ்நிலை ஆனாலும் நீ அந்த இடத்துல ஜமாளிச்சிருவ. எவ்வளவு பெரிய எதிர்ப்பானாலும் அந்த இடத்துல நீ தைரியமா நிப்ப. ஏன் அப்படின்னா நீ எல்லார மாதிரி கிடையாது. நீ ஸ்பெஷல் அனாயிண்டிங், கிதியோனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால ஓ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நீ ஞானமா சமாளிச்சிருவ. நீ தைரியமா நிப்ப, நீ தைரியமா நிப்ப. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராச்சே, உனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவராச்சே. அந்த தாழ்மை அந்த நேரத்தில் தந்துருவாரு, அந்த ஞானத்தை தந்துருவாரு. நீ எவ்வளவு பெரிய யுத்தத்தையும் மேற்கொள்ளுவ. லாதாராமா ஆதாராமா அக்கினி 7 மடங்கு எரிஞ்சாலும் அதுக்குள்ள தைரியமா போகக்கூடிய பவர் உங்களை தவிர வேற யாருக்குமே இல்லை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீங்க தான். என்ன சீர்படுத்துகிறவர் தகப்பனே, இந்த 100 நாள் ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிச்சதற்காக நன்றி. நீங்க அங்கீகரிச்சதற்காக நன்றி. உங்க கரம் இருக்கிறதற்காக நன்றி. உங்க மகிமையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்காக நன்றி. கட்டுகள் உடையணும், சூழ்நிலைகள் மாறணும். அப்படியே நீங்க இருக்கிறத நாங்க பார்த்துறணும். நன்றி ஆண்டவரே. இருக்கிற இந்த பலத்தோட போ, இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மகிமையினால மூடிக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளிடத்துல இருக்கிற அத்தனை ஜெப குறிப்பும் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அப்படியே லைவ்ல இதை எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ அந்த மகிமை அவங்கள தொட்டு 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 சந்திச்சு 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 ஒரு பெரிய மகிமை எங்க கண்கள் பார்க்க செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த காரியத்திற்கு நாங்க ஜெபிக்க கூட வேண்டியதில்லை. உங்க பிரசன்னம் இறங்க 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 அது ஒன்னொன்னா சரியாயிட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.